உக்ரைன் என்ஜின் ரஷ்யாவில் வடிவமைப்பு. கடற்படையின் புதிய வரவு துஷில். இந்திய கடற்படைக்காக ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட துஷில் போர்க்கப்பல் கடற்படையில் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டுள்ளது. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடை, சர்வதேச வங்கி பரிவர்த்தனைக்கான தடை, எலக்ட்ரானிக் உபகரணங்கள் பரிமாற்றத்தில் நீடிக்கும் தடை, இத்தனைக்கு மத்தியிலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தப்படி கப்பல் வெற்றிகரமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. 1999 முதல் 2013 வரை இந்த ரகத்தில் 6 கப்பல்களை ரஷ்யா இந்தியாவுக்காக தயாரித்து வழங்கியுள்ளது. இந்த வகையில் 1999 முதல் 2013 வரை ஏற்கனவே 6 கப்பல்கள் தயாரிக்கப்பட்டு இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளன. ரஷ்யா மற்றும் இந்தியாவின் கட்டிங் எட்ஜ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ள இந்த ரக கப்பல்கள் 8 பிரம்மோஸ் ஏவுகணைகள், 24 நடுத்தர மற்றும் 8 குறுகிய தூர இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகள், இயந்திர துப்பாக்கிகள் கப்பலில் இணைக்கப்பட்டுள்ளன. நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கும் டர்பிடோக்கள், அதிநவீன ரேடார், சோனார் கருவிகள் உள்ளிட்ட அதிநவீன சாதனங்கள் உள்ளன. நீர்மூழ்கிகளை தாக்கி அழிக்கும் மற்றும் உளவு வேலைகளுக்கு பயன்படும் ஹெலிகாப்டர்களை சுமந்து செல்லும் திறன் படைத்தது. இந்திய கடற்படையின் வலிமையை அதிகரிக்கும் வகையில் இதே ரகத்தில் மற்றொரு கப்பல் விரைவில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. மேலும் கோவாவில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் விரைவில் இந்த ரக கப்பல்களை இந்தியா தயாரிக்க உள்ளது. இந்த கப்பலின் மற்றொரு வியக்க வைக்கும் விஷயம், ரஷ்யா தயாரிப்பான இந்த கப்பலின் கேஸ் டர்பைன் என்ஜின் உக்ரைனில் உள்ள ஜோரியா மாஸ்ப்ரோக்ட் என்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதுதான். உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தின் காரணமாக இந்த என்ஜினை உக்ரைன் ரஷ்யாவுக்கு நேரடியாக விற்க மறுத்து இந்தியாவுக்கு வழங்கியது. இந்தியா அதனை வாங்கி அதனை ரஷ்யாவுக்கு விநியோகித்துள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் துஷில் கப்பலை முறைப்படி இந்திய ராணுவத்தில் இணைத்தார். ஓமன் வளைகுடா முதல் ஏடன் வளைகுடா வரை, சூயஸ் கால்வாய் முதல் மாலக்கா வரை, ஆஸ்திரேலியா முதல் மடகாஸ்கர் வரை சர்வதேச கடல் பகுதியில் இந்தியா தனது வல்லமையை நிரூபித்து வருவதாகவும் அப்பகுதிகளில் கடலின் பாதுகாப்பை உறுதி செய்து வருவதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்பு கடலை விட ஆழமானதாகவும் மலையை விட உயரமானதாகவும் உள்ளதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார்.